எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்கிற இடம் ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் இது ஒரு வரலாற்று பின்புலத்தை உடைய 13ஆம் நூற்றாண்டில் செழித்து வளர்ந்த சிதறால் மலைக்கோயில் அப்படின்னு சொல்ற சமண சமய கோயிலை தான். வாங்க என் கூட டிஜிட்டலா இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாம். மதங்களால பல பிரச்சனைகளை பார்க்கிற நமக்கு கிபி 10ஆம் நூற்றாண்டுல சமண சமயத்தோரும் இந்து சமயத்தோரும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த இடத்துல சமண சமயத்தோரும் இந்து சமயத்தோரும் ஒருங்கிணைந்து கடவுள் வழிபாடு நடத்தினார்கள் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல குளுத்துறைக்கு வடகிழக்குல 4 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த சிதறால் மலை கிராமம். திருச்சாரணத்து மலை என்னும் பாறை குன்றின் மீது அமைந்துள்ளதுதான் இந்த அழகான சின்ன ஊர். இந்த மலைக்கு இன்னொரு பெயர் என்னன்னா சிதறால் மலைக்கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த இடத்துல ஒரு கோயில் கிடையாது, 2 கோயில்கள் இருக்கு. அதுவும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடம் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. நம்ம சொந்த வண்டியில வந்தீங்கன்னா 5 ரூபாய் பைக்குக்கும் காருக்கு 40 ரூபாயும் கட்டணமா வசூலிக்கிறாங்க. நுழைவு கட்டணம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும். ஆனா நுழைவாயில 4 மணிக்கு மேல நம்மள போகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. உள்ளே நுழையறதுக்கு அழகான பாதைகளை அமைச்சு கொடுத்திருக்காங்க. 15 இருந்து 20 நிமிஷம் நடந்தா இந்த கோயிலை நம்மளால அடைய முடியும். பாதைகள் ரொம்ப செங்குத்தா தான் இருக்கு. ரொம்ப மூச்சு வாங்கும். பெரியவங்க வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதற்காகவே ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கங்கே நமக்கு இருப்பிடம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இப்போ கோயில் பக்கத்துல வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க 2 கோயில் இருக்கு. ஒன்னு சமணம் 24 தீர்த்தங்கர்களோட புடைப்பு சின்னம் இதுல இருக்கு. இன்னொன்னு பகவதி அம்மன் கோயில். இந்த கோயில் முதல்ல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் தான் இருந்தது. மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கும் போது இந்த கோயில் தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டுல வந்தது. ரொம்ப காலமா இந்த கோயில்கள் பாழடைஞ்ச நிலையில தான் இருந்திருக்கு. நேருவின் காலகட்டத்தில் சீன தலைவர்கள் நாசிக்கிணங்க 19ஆம் நூற்றாண்டில் இந்த வரலாற்று சின்னம் புதுப்பிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கோயில் எப்படி இருக்கணும் பாருங்க. இதுதான் இந்த கோயிலுக்கு உள்ளே நுழையக்கூடிய வாசல். நல்ல கருங்கற்களால செதுக்கி வச்சிருக்காங்க. அழகான ஒரு அமைப்பு. இதோட நுழைவாயில் பாத்தீங்கன்னா கருங்கற்களால செஞ்சிருக்காங்க. உள்ளாடி நுழையும் போது குறுகலான 2 பாறைகளுக்கு நடுவுல தான் நம்மால போகிறதுக்கு முடியுது. முதல்ல நம்மால 24 தீர்த்தங்கர்களோட புடைப்பு சின்னத்தோடு கூடிய குடைவரை கோயிலை பார்க்கலாம். இயற்கையா அமைச்ச குகையில 24 தீர்த்தங்கர்களுடன் யட்சினியின் உருவமைப்பில் சிற்பங்கள் உள்ளன. தொல்லியல் துறை என்ன சொல்றாங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்போ சமண சமயம் இந்தியா முழுவதும் பறந்து இருந்தது. இதை பார்க்கும்போது இந்த இடத்துல சமண சமயம் செழித்து வளர்ந்திருக்கிறத நம்மளால கருத முடியும். இச்சிற்பங்களில் 5 தலை அரவம் காக்கும் பார்சுவநாதர் மற்றும் அவரை பாதுகாக்கும் பத்மாவதி யட்சாயினியை நம்மளால இங்க பார்க்க முடியுது. இங்க யட்சினியின் உருவங்களை கர்ண வடிவில அமைச்சிருக்காங்க. மற்ற தீர்த்தங்கரர்கள் அரத்து பரியங்க ஆசனத்தில் அமர்த்து முக்குடைகள் தலைக்கு மேலே இருக்கும் வகையில் அமைத்துள்ளார்கள். வட்டெழுத்து வடிவத்தில் இந்த சிலைகளை வடிவமைத்தவர்களின் பெயர்களை கீழே பொறிச்சிருக்காங்க. இங்க 24வது தீர்த்தங்கரான மகாவீரரும் முக்குடைக்கு கீழே அமர்ந்த நிலையில் இருப்பதை நம்மால பார்க்க முடியுது. அவருடைய அருகில அம்பிகாபதி யட்சனியின் உருவம் 2 குழந்தைகளுடன் யானை முத்திரை அருகில் இருக்க திரிப்பங்க வளைவுகளுடன் மிக எளிதாகவும் நேர்த்தியாகவும் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா இடது பக்கம் பகவதி அம்மன் கோயிலை நம்மால பார்க்க முடியும். கருங்கற்கள் கொண்டுதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க.
மலைக்கோயில். இந்த மலைக்கோயில் ஒரு பாறையின் மீது தொங்கும் நிலையில உள்ள மற்றொரு பாறை அமைப்பில் இயற்கையாக அமைந்த குகை தளத்தில் அமைந்துள்ளது. குகை மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இடது பக்கம் பாத்தீங்கன்னா சமண கோயில், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில். பகவதி அம்மன் கோயில் மேற்கு நோக்கி காணப்படுகிறது. பிற்காலத்துல இக்குகை கூடம், பலிபீடம், மடைப்பள்ளி ஆகிய கட்டுமானங்களுடன் விரிவுபடுத்தி இருக்காங்க. பலிபீடம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்கிறது தானே நினைவுக்கு வருது. ஆனா ஆகம விதிகளின் படி அமைந்த கோயில்களுக்கு முன்னாலே இருக்கும் பலிபீடமானது நம் வாழ்வை மேம்படைய செய்யும் ஒன்றாக கருதப்படுகிறது. நம்மிடம் உள்ள கெட்ட குணங்கள் இங்கே பலியிட வேண்டும் என்பதுதான் இதற்கான முழுமையான விளக்கம். இப்போ கோயில்ல பூஜைகள் நடைபெறுவது இல்ல, கோயில் பூட்டி தான் இருக்கு. கோயில் பூட்டி இருக்கிறதுனால நம்மளால உள்ளாடி போக முடியல. இதுதான் உள்ளாடி இருக்கிற காட்சிகள். இதோ அந்த பகுதியில தான் பகவதி அம்மன் கருவறை இருக்கு. இந்த கோயிலுக்கு இடதுபுறம் ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல எழுதி இருக்கிற மொழி தமிழில் உள்ள வட்டெழுத்து வடிவமைப்புல இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் எழுத்து இப்படிதான் இருந்திருக்கு. இதுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா, வேம்பநாட்டு ராஜவல்லபுரத்தை சேர்ந்த நாராயணன் தமிழ் பல்லவராயன் வழங்கிய நன்கொடையை இக்கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. அப்படியே எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா இயற்கையா அமைச்ச ஒரு குளத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயிலோட நீர் தேவைகளுக்காக இங்க இருந்துதான் தண்ணி எடுத்திருக்காங்க. இந்த குளத்துல மீன் கூட இருக்கு. சமண கோயில், பகவதி அம்மன் கோயில், அப்புறம் இந்த குளத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இயற்கையோட மொத்த அழகையும் உங்களால ரசிக்க முடியும். ரொம்பவே பசுமையானது. நீங்க இங்க வந்தீங்கன்னா கட்டாயம் மேலே ஏறி இந்த அழகை ரசிங்க. இது உங்களை ஏமாற்றாது. மேல் பகுதியில ஒரு விமான அமைப்பு மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. இந்த அமைப்பில் இருக்கிற இந்த துளை வழியா பாத்தீங்கன்னா எதிர்பக்கத்துல இருக்கிற தாமிரபரணி ஆறை நம்மளால பார்க்க முடியும். இந்த தாமிரபரணி ஆறுனாலதான் இந்த பகுதி முழுவதும் செழுமையாக இருக்கிறது. ஒரு அமைதியான, ஆன்மீகம் நிறைந்த, வரலாற்று நிறைந்த, இயற்கை அழகு கொஞ்சம் இந்த சிதறால் மலை கோயிலுக்கு நீங்க குடும்பத்துடன் ஒரு மாலை பொழுதுல வாங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா வரலாறை புரிஞ்சுக்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய வரலாறை தெரிஞ்சுக்கொள்ளும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என்னன்னா இப்படி ஒரு இடம் இருக்கிறது இந்த கன்னியாகுமரி மக்கள் பல பேருக்கு தெரியாது. உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.